ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சுடிதார் டாப் கட் பண்ணுறது பார்க்கலாம். இதில் வந்து முதல்ல ஷோல்டர் அளவில் பாதி ஷோல்டர் தோல் அளவு மார்க் பண்ணிக்கணும். தோல் வந்து 38 இது இருக்குது. 38ல் பாதி 19 + 1 20 சென்டிமீட்டரில் ஷோல்டரை வரைஞ்சிட்டு அக்குள் இறக்கத்துக்கு ஒரு 19 சென்டிமீட்டர் எடுத்துருக்கேன். அப்புறம் இந்த ஷோல்டர் சேம் வந்து 10 இருக்குது. 10 + 2 12 வச்சுக்குவோம். இங்கே வந்து 7 சென்டிமீட்ரு. ஆம்ஹோலுக்கு பாதியில் ஒரு புள்ளி வச்சுட்டு செஸ்ட்டில் மார்பு வந்து 100 சென்டிமீட்ரு. 100ல் 1/4 15 25 + 27.5 வச்சுக்கலாம். இது எக்ஸ்ட்ரா துணி நமக்கு சைடில் விடுறது. வேஸ்ட் லைன் டெப்த்து வந்து 38 சென்டிமீட்டர். இல்லை இது வேஸ்ட் லைனுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு உள்ளே 2 சென்டிமீட்ரு 2 சென்டிமீட்ரு ஸ்லாண்டிங்காக வேஸ்ட்டை வரைஞ்சிக்கணும். கிராஸாக வரணும். அப்புறம் பேக் நெக் வரைஞ்சிடலாம். பேக் நெக் வந்து ஒரு 10 சென்டிமீட்ரு. ஓப்பனிங் வைக்க போகிறதில்ல, தலைவலியாக போடுற மாதிரி. அதனால் ஃப்ரண்ட் நெக்கு, இது பேக் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஒரு 15 சென்டிமீட்ரு ஃப்ரண்ட் நெக்கு. இது ரவுண்டே வச்சு இது ஃப்ரண்ட் நெக்கு. கை வந்து ஷோல்டர் சீம் சாக போட்டுட்டு கை உள் விளைவுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 3 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி, இங்கே ஒரு உள் விளைவு. இது ஃப்ரெண்டுக்கு சீட்டு வந்து இது சீட்டு வந்து 110 இருக்குன்னு. ஹிப்பு இது ஹிப் அளவு. ஹிப்பில் மொத்த ஹிப் வந்து 110 சென்டிமீட்டர்னால் இதில் 1/4 அளவு 27 லூஸு 30 வச்சுக்கலாம். 30. அப்புறம் இந்த பாட்டம் வந்து 35 பாட்டம் வச்சுட்டு இந்த எல்லா பாயிண்ட்டையும் இணைச்சி கோடு போட்டுடணும். சைடில் ஒரு 3 சென்டிமீட்ரு ஹெம் லைன் சாய்ஸ். இதுதான் இவ்வளோதான். இப்போ கட் பண்ண வேண்டியதுதான். தெரியுதா? இது பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. ஃபஸ்ட்டு பேக் நெக்கை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி ஷோல்டரை கட் பண்ணணும். அப்புறம் 2 பீஸ் மட்டும் எடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக்கும் சைட் போல் ஆம்கோலும் இது பண்ணுவோம். ஃப்ரண்ட் நெக்குக்கு ஆம்ஹோலுக்கு இங்கே வளைச்சி இப்போ கை வெட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். கைக்கு வந்து கை நீளம் வந்து 25 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஒரு 5 எக்ஸ்ட்ரா 5 ஸ்டிச்சிங்க்கு ஸ்டீம் அலவன்ஸுக்கு 5 சென்டிமீட்டர் வச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 30 சென்டிமீட்டரில் கோடு போட்டுட்டு இந்த இறக்கம் வந்து 9 சென்டிமீட்ரு. துணியை வந்து 22 சென்டிமீட்டருக்கு அடித்து போட்டுட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இது 3ஆக பிரிச்சுட்டு உள்ளே 2 சென்டிமீட்ரு, இங்கே உள்ள 2 சென்டிமீட்டர் உள்ளே மார்க் பண்ணி இது ரெண்டும் வெளிக்கை, இது ரெண்டுமே உள் விளைவு கைக்கு. இந்த ஸ்லாண்டிங்காக 4 சென்டிமீட்ரு. கீழே வந்து மொத்தம் 30ல் பாதி வந்து 15. அப்போ இங்கே தையல் போடணும். இதுதான் கை. ஓகேவா? இப்போ கை கட் பண்ண வேண்டாம், இல்லை கட் பண்ணிக்கலாம்.
இந்த வளைவு வெட்டி விடணும். நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பேசிங் எடுக்கணும். அப்படியே நெக்கை வரைஞ்சிட்டு இதே மாதிரி பேசிங் கட் பண்ணிக்கணும். என் வசதிக்கு இப்படி எடுக்கிறேன்னா ஆமாம். இப்போ நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பேசிங்க ஆமாம் பேசிங்க இது மேலே வச்சுட்டு இந்த எண்டில் இப்படி ஒரு தையல் போடலாம். தையல் போட்ட பிறகு இந்த வளைவுலலாம் லேசாக ட்ரிம் பண்ணிவிட்டு இருக்கணும். எண்டில் ஸ்டிச் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆமாம் இப்படி ரெண்டு இதையும் வச்சுட்டு பேக் அப்படி மடிச்சுட்டு க்ளீனாக வந்துடும். அது நம்ம கையை செட் பண்ணிட்டு வச்சு காட்டிட்டு இங்கே வச்சு கை ஜாயின் பண்ண வேண்டியதுதான். வரைக்கும் இப்போ காட்டிக்கலாம்ல. கட் பண்ணிவிட்டு இது இப்படி இங்கேருந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து இங்கே தையல் ஆன் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு வரைக்கும் எண்டில் வரும்போது தெரியுதுல்ல, இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்து விட்டுட்டு டர்ன் பண்ணி கை பின்னால் டர்ன் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுக்கணும். போட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டிருக்கேன். போட வேண்டாங்க. ஃபினிஷ் பண்ண பிறகு மறுபடியும் இன்னொரு தைக்கணுமா? இல்லை இப்படி இருக்குது, அதை காட்டினா போதும். கடைசியில் ஃபைனலாக இதே அளவு மடிப்பு, இந்த அகலத்துக்கு இதை மடித்து ஸ்டிச் போடணும்.